ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு. மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் சோம்பலா கிடந்தவங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் அமையாம அந்த தொழில சின்ன சின்ன சங்கடங்களோட தவிச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் இது சிறப்பான நாட்கள். இனிமே வரப்போற நாட்கள் எல்லாமே. ஏன்னா ராசி அதிபதியை ராசியில சஞ்சாரம் பண்றாருங்க. உங்களுடைய மனோநிலை பலம் கூடும். நீங்க எடுத்துக்கிட்ட வேலை எதா இருந்தாலும் சரிதான், அதை ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப பேருகிட்ட சில ஐடியாக்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ உங்ககிட்ட சில ஐடியாக்கள் எல்லாமே கேட்பாங்க. வழக்கறிஞர்களா இருக்கிறவங்களுடைய பேச்சு திறமை உயரும். பேச்சு திறமையின் மூலமா பலவிதங்களிலும் பலவிதமான வழக்குகள்ல பெரிய அளவோட சக்சஸ் எல்லாமே பண்ணுவீங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். கூட்டு தொழில் வச்சிருவங்களுக்கு மிக மிக சிறப்பு. கூட்டு தொழில் மூலமா லாபங்கள் உங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பக்கபலமா நிற்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு பக்கபலமா நிற்பாரு. எல்லாமே மிக சிறப்பா இருக்க போகுது. இதனால ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறதுனால இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள், தொழில முன்னேற்ற தடை, இது எல்லாமே விலகிடும். தொழில லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க எடுத்துக்கிட்ட எந்த வேலை இருந்தாலும் சரிதான், அதுல ரொம்ப சிறப்பா செயல்படுறதுக்கான அந்த பலம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறாரு சுக்கிர பகவான். ஜவுளி கடை வச்சிருந்தவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே தொழில இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்த்திருந்த தொழில லாபங்கள் ஆனா பெருசா வரல. இந்த டயத்துல லாபங்கள் அதிகரிக்கும். இருந்தாலுமே உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான், அவர் தான் பாத்தீங்கன்னா பாக்யாதிபதியும் அவர் தான். யாரை விட புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ விரயங்களும் அதிகமாக இருக்கும். அப்போ செலவுகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் துலாம் ராசிக்காரங்க. ஏற்கனவே பெரிய லெவல்ல செலவு பண்ணும், பெரிய லெவல்ல கடனை பார்த்தோம். அது மாதிரி இந்த டயத்துல அகலக்கால் வைக்க கூடாது. தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், அதுல கவனமா இந்த அளவுக்கு நம்ம போட்டோம்னா நம்ம சமாளிக்கலாம். அப்படிங்கறத கரெக்டா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா விரயங்களை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா விரயங்கள் அதிகமாகும். அதனால கவனமா தொழில் சம்பந்தமான விஷயத்துல முதலீடுகள் பண்ணும்போது கவனமா கரெக்டா பார்த்து பண்ணுங்க. அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்துல 23ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்துங்க துலாம் ராசிக்காரங்க. இந்த நாட்கள் முக்கியமான வேலைகள், முக்கியமான முடிவுகள், ஒரு செக் கொடுக்கறது, கேஷ் வாங்குறது, கேஷ் டீலிங் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த விஷயத்தெல்லாம் இந்த நாட்களை வச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு செக் கொடுப்போம், அந்த செக்ல பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சைபர் சேர்த்து போட்டு கொடுத்துருவோம். அவங்க பாத்தீங்கன்னா டிராப் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன 1 லட்சம் தானே கொடுத்தேன், இவ்வளவு 10 லட்சம் எடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி நம்ம தேடுவோம். நீங்க தான் சார் செக் கொடுத்தீங்க அப்படிம்பாங்க. சில செக்ல பாத்தீங்கன்னா டேட் தப்பா நம்ம போட்டு கொடுத்துருவோம். நம்ம எதிராளியா இருப்பான், அவன் கரெக்டா அந்த செக் பவுன்ஸ் ஆகுறது எல்லாமே பிளான் பண்ணிட்டு நம்ம மேல ஒரு கேஸ் போறது ஏற்பாடு எல்லாம் பண்ணுவோம். இது மாதிரியான சிக்கல்கள் வரும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா வெளிநபர்களோட ஒரு தொழில் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும் வச்சுக்கோங்களேன். இந்த நாட்கள்ல நம்ம கரெக்டான தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால இந்த 23ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா நிதானமா எல்லா வேலைகளும் பாருங்க. இல்ல அப்படின்னா முக்கியமான வேலைகளை அதுக்கு மறுநாள் ஒதுக்கி வச்சுக்கணும். 24, 25, 26 இது மிக மிக சிறப்பான நாட்கள்ங்க. தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான், மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், நல்ல விஷயங்கள். ஒரு வீடு பார்க்க போறோம், பொண்ணு பார்க்க போறோம், இல்ல அப்படின்னா புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போறோம், புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போறோம். இந்த நாட்களை யூஸ் பண்ணுங்க. 24, 25, 26 மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள். அப்புறம் 27, 28, 29 இந்த நாட்கள்ல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மூவ் பண்ணுங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தொழில ஒரு முதலீடு பண்ணுமா, அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் போட்டு பேசணுமா, இந்த நாட்களை யூஸ் பண்ணுங்க. எப்போ 27, 28, 29 இது மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில லாபங்கள் ஏற்படும். நீங்க என்ன பண்ணலாம், தொழில என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாமே இந்த நாட்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.